அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக அரசின் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காத திமுக அரசை கண்டித்து 21வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். ஊராட்சி செயலாளர்களின் கைதுக்கு காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்கத்தின் கீழ் பணியாற்றி வரும் இந்த ஊராட்சி செயலாளர்கள் தொடர்ந்து 21 நாளாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் அறவழி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசு துறையில் சி பிரிவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை பெற்று வரும் இந்த ஊராட்சி செயலாளர்களை அண்மையில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி புதிதாக தமிழக அரசு வெளியிட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காமல் அரசாணை வெளியிட்டது ஒட்டுமொத்த ஊராட்சி செயலாளர்களையும் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து தமிழக அரசை தொடர்ந்து 2 நாட்களுக்கு பல்வேறு நிலையில் வலியுறுத்தி வந்த ஊராட்சி செயலாளர்கள் ஜனவரி 6ஆம் தேதி முதல் தங்களது காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். அன்று முதல் தொடர்ந்து 8 நாட்களுக்கு ஜனவரி 13ஆம் தேதி வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்த செயலாளர்களை அழைத்து தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழக ஊராட்சி செயலாளர்களை விரைவில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சேர்த்து அரசாணை வெளியிடுவதாகவும் நீங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர். ஆனாலும் கூட ஊராட்சி செயலாளர்களை புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் சேர்த்து அரசாணை வெளியிடாத தமிழக அரசை கண்டிக்கும் விதமாக கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அவர்களது தொடர் அறவழி காத்திருப்பு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து 21 நாட்களாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்ற ஒற்றை முழக்கத்தோடு அந்த ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ஒற்றை கோரிக்கை என்பது ஊராட்சி செயலாளர்களையும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து ஓய்வூதியத்தை அரசு ஊழியர்களுக்கு இணையான ஓய்வூதியத்தை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் தொடர்ந்து 21 நாட்களாக இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு துறையில் சி பிரிவு நிலையில் உள்ள ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை ஊராட்சி செயலாளர்களும் பெற்று வரக்கூடிய நிலையில் சி பிரிவு ஊழியர்களுக்கு என்ன ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படுகிறதோ அதே பலன்களை தங்களுக்கும் வழங்க வேண்டும். அந்த பலன்களை ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு தங்களுக்கும் முழு உரிமை உள்ளது என்ற ஒரு காரணத்தை வெளிப்படுத்திதான் இந்த போராட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு இவர்களது போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அலட்சிய போக்கோடு நடத்தி வருகிறது. அதனால் தமிழகம் முழுவதும் உள்ள 15,500க்கும் அதிகமான ஊராட்சி பணிகளில் பல்வேறு பணிகள் ஊராட்சி செயலாளர்கள் இல்லாமல் முடங்கி போயிருப்பதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தமிழக அரசு துறையில் இந்த ஊராட்சி துறையில் அனைத்து பணிகளும் விரைவாக மேம்படும் வகையில் ஊராட்சி செயலாளர்களின் செயல்பாடு தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களை கண்டுகொள்ளாமல் மௌனம் காப்பது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு ஊராட்சிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஊராட்சி செயலாளர்கள் சென்னையில் முகாமிட்டு தொடர்ந்து 21 நாட்கள் போராட்டம் நடத்தி வருவது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையையும் பல்வேறு சோதனைகளையும் இந்த போராட்டம் தங்களுக்கு அளித்திருப்பதாக வெளிப்படுத்தும் அந்த ஊராட்சி செயலாளர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு கட்ட நூதன போராட்டங்களையும் தாங்கள் நடத்திவிட்டதாக அவர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மடியேந்தி பிச்சை கேட்டு போராட்டம், திருவோடு ஏந்தி போராட்டம் என பல்வேறு கட்ட நூதன போராட்டங்களையும் அரசாணையை வெளியிட வலியுறுத்தி தாங்கள் நடத்தியதாகவும் ஆனால் இதுவரையில் தங்களது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வகையில் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விரைவில் இந்த அரசாணையை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாளை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடப்பட உள்ள நிலையில் அந்த கூட்டத்தொடரில் ஊராட்சி செயலாளர்களையும் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிட வேண்டும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதாலும் ஊராட்சி செயலாளர்களையும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிட வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.
ஊராட்சி செயலருக்கு கொடுத்துடு